உத்தரகண்ட் மாநிலம் உத்தரகாசியில் திடீரென ஏற்பட்ட காற்றாற்று வெள்ளத்தில் சிக்கி ஏராளமானோர் மண்ணில் புதைந்த பகீர் காட்சிகள் வெளியாகியுள்ளது. இயற்கை பேரழிவில் சிக்கி ஏராளமானோர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளனர். திடீர் வெள்ளப்பெருக்கிற்கு காரணம் என்ன? अरे बह गया ये मेरी माँ छोटे बाबू கடவுள்களின் நிலம் என்று அழைக்கப்படும் உத்தராகண்ட் மாநிலம் கணிக்க முடியாத வானிலையையும் எதிர்பாராத நிலச்சரிவுகளும் கனமழை காட்டாற்று வெள்ளமும் ஏற்படும் ஆபத்தான பகுதிகளை ஏராளமாக கொண்டிருக்கிறது. கேதார்நாத், பத்ரிநாத், கங்கோத்ரி, யமுனோத்ரி என தேவ பூமியாகவும் சுற்றுலா பயணிகளின் சொர்க்கமாகவும் பார்க்கப்படும் அதே நேரத்தில் எதிர்பாராத விபத்துக்களுக்கும் பெயர் பெற்றது உத்தராகண்ட். கடந்த 2013ஆம் ஆண்டு இம்மாநிலத்தில் பெய்த தொடர் பெருமழையால் ஆறுகளில் வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஏராளமான உயிர்களை காவு வாங்கிச் சென்றது. அந்த இயற்கை பேரிடர்களில் இருந்து மீண்டு வரவே அம்மாநிலத்திற்கு 1 வருட காலம் பிடித்தது. இருப்பினும் பக்தர்களின் வருகையும் சுற்றுலா பயணிகளின் கூட்டமும் அலைமோதும் மாநிலமாகவே உத்தராகண்ட் திகழ்ந்து வருகிறது. இந்நிலையில் தற்பொழுது மற்றொரு இயற்கை பேரிடர் ஒன்று அம்மாநிலத்தை புரட்டி போட்டுள்ளது. உத்தராகண்ட் மாநிலத்தின் உத்தரகாசி மாவட்டத்தில் உள்ள தரளி என்ற பகுதியில் பெரும் மேக வெடிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அப்பகுதியில் ஒரே நேரத்தில் சுமார் 30 சென்டிமீட்டர் அளவுக்கு கனமழை கொட்டி தீர்த்துள்ளது. இதனால் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு கீர்கங்கா ஆற்றை ஆக்கிரமித்து கரைகளுக்கு அடங்காமல் காட்டாறாக பொங்கி எழுந்து சுனாமியாக பெருக்கெடுத்து ஓடி வந்துள்ளது. இரு மலைகளுக்கு இடையே நடுவில் இருக்கும் சிறிய நீர்வழி பாதைக்கெல்லாம் அடங்காது இந்த காட்டாறு என்பது போல் கொத்தாக தாவி குதித்து வந்த வெள்ள நீர் செல்லும் பாதையில்தான் தராலி கிராமம் அமைந்திருக்கிறது. அந்த கிராமத்தில் ஏராளமான வீடுகளும் சுற்றுலா பயணிகள் தங்குவதற்கான விடுதிகளும் கீர்கங்கா கரையோரமாக அமைக்கப்பட்டிருந்தன. கடல் பொங்கியது போல் காட்டாற்று வெள்ளம் வருவதைக் கண்ட கிராம மக்கள் உயிரை கையில் பிடித்து கொண்டு ஓடி உள்ளனர். ஆனால் சில நொடிகளில் வெள்ள நீர் அந்த கிராமத்தையே அடித்து சூறையாடிவிட்டு இழுத்துச் சென்று விட்டது. காட்டாற்று வெள்ளத்தில் பலமாடி கட்டடங்களும் நொடி பொழுதில் மண்ணோடு மண்ணாகும் காட்சிகள் காண்போரை மிரள வைத்துள்ளன. கட்டடங்கள் சீட்டுக்கட்டு போல சரிந்தபோது அங்கிருந்த மக்கள் அலறி அடித்து ஓடும் காட்சிகளும் அவர்களை அரை நொடியில் வெள்ள நீர் அடித்துச் செல்லும் காட்சிகளும் வெளியாகி அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளன. இந்த மாபெரும் பேரழிவு காட்சியை நேரில் பார்த்த பலரும் தங்களது செல்போனில் அதை பதிவு செய்தனர். இந்த கோர விபத்தில் 50க்கும் மேற்பட்டோர் மாயமாகிவிட்டதாக கூறப்படுகிறது. வெள்ளத்தில் சிக்கி உயிர் உழைத்த பலரும் சேற்றில் இருந்து எழுந்து ஓடும் காட்சிகளும் வெளியாகியுள்ளது. தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் இந்தோ திபெத்திய எல்லை போலீசாரும் மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உள்ள ஆபத்தான பகுதியில் ஏராளமான குடியிருப்புகளை பாதுகாப்பின்றி கட்ட அனுமதித்தது குறித்து பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். நீர்வழி பாதையில் குடியிருப்புகளை அமைத்து ஆபத்தை விலை கொடுத்து வாங்கிய இந்த சம்பவத்தை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு மாநில அரசு பாதுகாப்பு நடவடிக்கைகளில் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என பலரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். बेटा